புதுச்சேரி முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும் ஆலோசனை கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது புதுச்சேரி செய்தியாளர் ராஜீவிடம் கேட்கலாம். ராஜீவ், வணக்கம். புதுச்சேரியில் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான ஆலோசனை கூட்டம் நாளை நடக்க இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யார் பங்கேற்கிறார்கள், இது குறித்த அண்மை தகவல் என்ன ராஜீவ்? வணக்கம் ஜபர் சிங். அதாவது புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி 17 இடங்களில் வெற்றி பெற்று தற்பொழுது புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க உள்ளன. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியில் அடுத்த முதல்வர் யார் என்பதில் இன்று வரை இழுபறியான நிலையை நீடித்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த முதல்வர் வேட்பாளர் பட்டியலில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நமச்சிவாயம் மற்றும் முன்னாள் முதலமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் ஆகிய இருவருக்கும் தான் போட்டியானது நிலவி வந்தது. இந்நிலையில் திடீரென்று இப்போது முன்னாள் மத்திய அமைச்சரான நாராயணசாமிக்கும் இந்த போட்டியானது நிலவி வருகிறது. தற்போது புதுச்சேரியில் இந்த முதல்வர் போட்டி மும்முனை போட்டியாக உள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இந்த முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி மற்றும் நமச்சிவாயம் ஆகிய இருவரும் டெல்லியில் முகாமிட்டு தங்களுக்கு முதல்வர் பதவி வேண்டும் என்று இந்த கட்சியின் தலைமையிடம் வற்புறுத்தியதாக தெரிய வருகிறது. இந்நிலையில் இந்த மேலிட பார்வையாளர்களான குலாம் நபி ஆசாத் மற்றும் முகுல் வாஸ்னிக் ஆகிய இருவர் கடந்த திங்கட்கிழமை இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சந்தித்து ஆலோசனை, அதாவது கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது. இந்த நாராயணசாமியின் திடீர் போட்டியால் அந்த ஆலோசனை கூட்டம் தள்ளி போனது. இதன் காரணமாக நாளை இந்த ஆலோசனை கூட்டம் மதியம் 12 மணி அளவில் தனியார் ஹோட்டலில் நடைபெற உள்ளது. இதில் மேலிட பார்வையாளர்களான முகில் வாஸ்னிக் மற்றும் ஷீலா தீட்சித் ஆகிய இருவர் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் வெறும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்க உள்ளனர். மற்றபடி கட்சியின் நிர்வாகிகள் யாருமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இந்த கூட்டத்தில் அதாவது இந்த ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் கருத்து கேட்கப்படும். அதாவது புதுச்சேரியில் யார் முதல்வராக தேர்வு செய்யப்படும் என்று இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் கருத்து கேட்கப்படும். அதன் பிறகு அந்த மேலிட பார்வையாளர்கள் டெல்லி சென்று தலைமையிடம் இந்த புதுச்சேரியின் நிலைப்பாட்டை தெரிவிப்பார்கள். அதன் பிறகு அந்த தலைமை யாரை முதல்வராக அறிவிக்கிறதோ அதை இவர்கள் அனைவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரான நமச்சிவாயம் செய்தியாளரை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறியதாவது, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து, அதாவது கட்சி நிர்வாகிகள் உட்பட அனைவருக்கும் இந்த முதல்வர் பதவி கேட்பதற்கான உரிமை உள்ளது. அதனால் யாரை வேண்டுமானால் முதல்வராக தேர்ந்தெடுப்பதற்கு கட்சியின் தலைமைக்கு உரிமை உள்ளது என்று கூறியுள்ளார். ராஜீவ், இது குறிப்பாக பலமுறை நாராயணசாமி ஆகட்டும், நமச்சிவாயம் ஆகட்டும் டெல்லியில் பலமுறை முகாமிட்டு மேலிட தலைவர்களை சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பில் குறிப்பாக நாளைக்கு நடக்க இருக்கிற ஆலோசனை கூட்டத்தில் இறுதி முடிவு என்பது எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா ராஜீவ்? அதாவது குறிப்பாக நாராயணசாமி தான் முன்னதாக டெல்லியில் சென்று அங்கே கட்சியின் தலைமையிடம் தனக்கு முதல்வர் பதவி வேண்டும் என்று வற்புறுத்தியாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ராகுல் காந்தி நமச்சிவாயம், அதாவது மாநில தலைவராக இருக்கக்கூடிய நமச்சிவாயத்தை அழைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நாராயணசாமிக்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாகவும் அவரே இந்த முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருந்த போதிலும் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இரு தரப்பினருடைய தொண்டர்களும் சரி, இவர்களுக்கு எதிர்ப்பாக, அதாவது நாராயணசாமிக்கு எதிர்ப்பாக ஒரு தரப்பினர் போஸ்டர் ஒட்டுகின்றனர். அதே போல நமச்சிவாயத்திற்கு எதிர்ப்பாக ஒரு சிலர் இந்த போஸ்டர்களை ஒட்டி வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நாராயணசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை. இருந்தாலும் அவர் தற்பொழுது முதல்வர் பதவி கேட்கிறார். அப்படி முதல்வராக நாராயணசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டால் அடுத்த 6 மாதத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் அவர் நின்று வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்றால் மட்டுமே அவர் தொடர்ந்து அந்த முதல்வராக நீடிக்க முடியும் என்று இந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே போல நாளை நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்து கேட்பு கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு முதல்வரை தேர்ந்தெடுத்தாலும் அடுத்த சிக்கல் காங்கிரஸ் கட்சியில் என்னவென்றால், தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் திமுக கூட்டணியில் உள்ளது. இந்த காங்கிரஸ் கட்சி 15 இடத்திலும் திமுக 2 இடத்திலும் வெற்றியை பெற்றுள்ளன. அதாவது இப்போது கூட்டணி அரசு தான் அமைய உள்ளது. அதனால் இந்த அமைச்சரவையில் திமுகவுக்கு இடம் அளிக்கப்படுமா என்ற இன்னொரு கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. இருந்தாலும் நாளை நடைபெற கூட்டம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஜபர் சிங், நேரடி தகவல்களுக்கு மிக்க நன்றி ராஜ்.